டே 5 டுவர்ட்ஸ் 2025 குரூப் 4ல் ஜிகே பார்ட்டில் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டே 5 வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு. அண்டு தேங்க்ஸ் எனக்கும் பர்சனலாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நீங்களும் செல்ஃப் மோட்டிவேஷனாக ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற இது ஆர்டிக்கலோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேற்று 2 ஆர்டிக்கலை ரிவைஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மீதம் இருக்க 3 ஆர்டிக்கலை ரிவைஸ் பண்ணிடுவோம். அப்போ சமத்துவ உரிமை முடிஞ்சுது. ஆர்டிக்கல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கல் 15 பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பளித்தல். தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஓகே, இப்போ லெசனுக்கு போகலாமா? இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், சாரி. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவோம். ஓகேவா? இன்றைக்கி கான்ஸ்டியூஷனில் பாலிட்டியில் செகண்ட் லெசனாக நம்ம பார்க்க போகிறோம் நடுவண் அரசு. ஓகே, இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். இதன் தலைமையகம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவு நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றது. பகுதி 5ல் இருக்குது. எதில் இருக்குது? பகுதி 5ல் 52லேருந்து 78 வரைக்கும் இருப்பது நடுவண் அரசின் நிர்வாக முறை. அடுத்து, அரசியமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியனவாகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவண் அரசு 3 அங்கங்கள் இருக்குது. ஒன்று நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம்னா மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை. சட்டமன்றம்னா நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சோம், அதாவது சட்டம் இயற்றுவது. நீதித்துறைனா நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சோம்னாவோ இல்லை இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ நீதித்துறை. இந்த டயக்ராம் இப்போ பார்த்தோம்னாலும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நிர்வாகத்தில் யார் இருப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு இருக்கும். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றம் இருக்கும். அந்த நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 இருக்கும். ராஜ்யசபாவில் 238 + 12 மொத்தமாக 250 பேர் இருப்பாங்க. மக்களவை லோக்சபாவில் 543 2 + 2 உறுப்பினர்கள், அப்போ 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க. நீதித்துறையில் இந்திய உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே இந்திய தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இங்கே கேப்பில் விட்டுருந்தோம். நடுவண் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது ஆகும். அதை தான் முன்னாடி பார்த்தோம். நடுவண் சட்டமன்றமானது சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. நடுவண் சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 அவைகளை கொண்டது. அவை மாநிலங்களவை மற்றும் மக்களவை ஆகியனவாகும். நடுவண் நீதித்துறை உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது. சரி, இந்திய குடியரசுத் தலைவர் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்கிறது தான். நாங்கள் கூட டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், நான் இது நடத்தலை, ஜஸ்ட் உங்கள் கூட படிக்கிறேன், அவ்வளோதான். சரியா? இந்திய குடியரசுத் தலைவர், நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவர். இவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். யார்? குடியரசுத் தலைவர். என்னன்னா நிர்வாக அளவில் அதிகாரம் பெற்றிருக்காரு. பெயரளவில் அதிகாரம் பெற்றிருக்கார். பெயரளவில் நிர்வாக அதிகாரம். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். இந்தியாவுடைய முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். அவர் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். 3 படைகளுடைய தலைமை தளபதியாகவும் அவர் தான் செயல்படுறாரு. அடுத்து, அரசியலமைப்பின்
சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். அரசியலமைப்பின்படி தான் செயல்படுத்துகிறாரு. சரியா? இவரோட ஆர்டிக்கிள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கிள் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கிறோம். 53வது ஆர்டிக்கல் என்னது? குடியரசுத் தலைவர் நேரடியாக அப்படி இல்லைன்னா அவருடைய ஒரு சார்நிலை அலுவலர் மூலமாக நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். யார்? குடியரசுத் தலைவர். என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது. அவ்வளோதான். அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். அப்புறம் தேர்தல் வந்து அவருக்கு தேர்தல் வச்சு தான் அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க சொல்கிறோம். அடுத்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அவருடைய தகுதிகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஆர்டிக்கல் 53 குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம். அவர் அந்த மாதிரி குடியரசுத் தலைவராக வரத்துக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தகுதி அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் 35 வயசை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அடுத்து நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. நடுவண் அரசிலோ அல்லது மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. இந்தியன் சிட்டிசன் 35 வயசு ஆகிருக்கணும். எந்த கவர்மெண்ட் ஒர்க்கும் அவர் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். மக்களவையுடைய உறுப்பினர், லோக்சபாவுடைய உறுப்பினராக ஆகிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் 10 வாக்காளர்கள் வழிமொழியணும். அவர் பெயரை வாக்காளர் குழுமத்தில் இருக்கிறவங்க 10 பேர் வந்து முன்மொழியணும். 10 பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணி சரி நானும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லணும். அப்போ தான் வந்து அவர் அந்த போட்டியிலே இருக்க முடியும். குடியரசுத் தலைவருங்கிற அந்த தேர்தல்லே அவர் கலந்துக்க முடியும். அவ்வளோதான். 5 பாயிண்ட் படிச்சிருக்கோம்ப்பா. 1 இந்தியன் சிட்டிசன் 35 வயசு, எந்த கவர்மெண்ட்டு ஜாப்லேயும் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராக தகுதி இருக்கணும். அவரோட பெயர் வந்து 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வந்து வழிமொழியணும். ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ வகிக்கக்கூடாது. அதான் பார்லிமெண்ட், சட்டமன்றம் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். ஓகே. நடுவண் அரசில் இருக்கக்கூடாது, மாநில அரசில் இருக்கக்கூடாது, உள்ளாட்சி அமைப்பிலும் இருக்கக்கூடாது, அதே மாதிரியே பார்லிமெண்ட்லேயும் இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒருவேளை சப்போஸ் அவர் அந்த பதவியில் இருந்தார்னா அவர் வந்து அந்த பதவி ஏற்கிறப்போ இந்த பதவி வந்து காலியாகிடும். இந்த பாக்ஸையும் பார்த்துட்டு போயிடலாமா? புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். அவருடைய இல்லம் மற்றும் அவர் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. ஒன்று வந்து ராஷ்டிரபதி பவன், அவரோட அலுவலகமும் வீடும் ஒரே கட்டடத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். ஏர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அவைகள் சிம்லா உள்ள ரீட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையங்கள் ஆகும். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளன. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. சரி, இப்போ அந்த 2 பிளேஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒன்று வந்து சிம்லாவில் இருக்க ரீட்ரீட் கட்டிடம். போதும், எத்தனை தடவை? ஓகே, அடுத்தது போகலாம். ஹைதராபாத்தில் இருக்க ராஷ்டிரபதி பவன், சிம்லாவில் ரீட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி பவன். சரி, இப்போ டக்குன்னு ஒரு ரிவிஷன் பார்க்கலாமா? ஆர்டிகிள் 53 எதை பற்றி சொல்லுது? குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஓகே,
ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். இப்போ தேர்தல் அவர் நிற்கிறதுக்கான தகுதியை பார்த்தோம்ல, அந்த தேர்தல் எப்படி நடக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம் என்பது வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த வாக்காளர் குழுமம்னா யார் யார் அப்படின்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். ஓகே, அவர் வாக்காளர் குழுமத்தால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த வாக்காளர் குழுமம்னா யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாநிலங்களவையுடைய உறுப்பினர், அடுத்து மக்களவையுடைய உறுப்பினர். ஃபஸ்ட்டுனா அவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டுலாம் இல்லை, லைனாக சொல்கிறேன். இப்போ 1 2 3ன்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு சொல்கிற மாதிரி மாநிலங்களவை, அடுத்து மக்களவை, அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர். மாநிலங்களவை, மக்களவை, மாநில சட்டமன்ற உறுப்பினர், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. சரியா? அடுத்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். யார் பதவி ஏற்பு செய்து வைக்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த குடியரசுத் தலைவர் தான் நிறையா பேர்த்துக்கு பதவியேற்பு செய்ய வைக்கிறாரு. ஆனால் இந்த குடியரசுத் தலைவருக்கே யார் பதவியேற்பு செய்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவரோட டேர்ம் என்ன அப்படின்னா 5 இயர்ஸ் தான் அவர் இருப்பார். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர். அவர் எத்தனை டைம் வேணாலும் மறுபடியும் நம்ம எலெக்ஷனில் அவரை நிறுத்த வச்சு அவர் குடியரசுத் தலைவராக எத்தனை டைம் வேணாலும் வரலாம். ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். எவ்வளோ டைம் இருக்குது? 12 minutes. ஓகே. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம ஒரு சின்ன ரிவிஷனாக லாஸ்ட்டு 10 minutesல பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா சரி வராது, ரொம்ப டைம் இழுக்குது. அது நல்லா இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறப்பே ரொம்ப டிலே ஆகுற மாதிரி இருக்குது. அதனால் நான் லாஸ்ட்டு 10 minutesல வச்சுக்கிறேன். நம்ம வீடியோவை டே 1லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு 10 minutes ரிவிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறமா ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஃபார்முலாவே அது தானே, ஃபஸ்ட்டு ரிவிஷனு, அதுக்கப்புறம் படிக்கணும், அடுத்து ப்ரீவியஸ் ஒரு கொஷினில் ஒரு 2 கொஷினாவது பார்த்துட்டு போயிடணும். அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரியா? சரி, இப்போ பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரம். ஓகே, நிர்வாக அதிகாரம். ஃபஸ்ட்டே நம்ம நிர்வாக அதிகாரம் பார்க்குறோம். அடுத்து சட்டமன்ற அதிகாரம், நீதி அதிகாரம், நிதி அதிகாரம்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நிர்வாக அதிகாரங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகிறது. அதான் 78 படி நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், அவங்களோட ஒவ்வொரு விஷயமுமே அது செயல்படணும், ஒரு ஜிஓ பாஸ் ஆகணுன்னாவே அது குடியரசுத் தலைவர் சைன் பண்ணாங்க தான் பாஸ் ஆகும். நம்மளோட குடியரசுத் தலைவர் யாருப்பா? திரௌபதி முர்மு. அவங்க சைன் பண்ணாதான் நமக்கு அடுத்து ஜிஓவே பாஸ் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 77 படி அவர் சைன் பண்ணுறாரு. அவரோட பெயர்லேயே நடக்குது. சைன் பண்ணுறதில்ல, அவரோட பெயர்லேயே நடக்குது. என்னோட பெயரில் தான் இதில் சொல்லுவாங்க, என்னோடய பேரில் தான் இந்த குடும்பம் நடக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் பேரில் தான் நம்ம நாடே செயல்படுது. ஓகேவா? அடுத்து பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும்
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் வழக்குரைஞர், தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கலாமா? நம்மளோட ஸ்டைலில் சின்னதாக சுருக்கி பார்க்கணும். ஸ்டைலாக ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படி சொல்கிறது தான். அடுத்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரம்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஆர்டிக்கல் 77. அது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பெயரில் தான் நிர்வாக நடவடிக்கை நடக்கும். நிர்வாக நடவடிக்கைன்னா என்ன? ஒரு பிஎம் அவர் தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் சொல்லுவார், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நிர்வாக நடவடிக்கை. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம யாரை வச்சுக்கணும் அப்படின்னா, பிஎம் இருக்கார்ல, பிஎம்மை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டரை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரதம அமைச்சர்னு வந்துருச்சு இல்லை? இப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் அவங்க எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவரை தான் நியமிப்பார். ஆனால் பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி, இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி நியமிக்கிறார். முடிஞ்சு போச்சா? ஃபஸ்ட்டு மினிஸ்டர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஆளுநர், அடுத்து கவர்னர்ஸ். இந்தியாவின் முக்கிய பதவி இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மாநில ஆளுநர் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து மாநில ஆளுநர். அடுத்து உச்சநீதிமன்றம், கவர்னர் பார்த்துட்டோம். அடுத்து கோர்ட்டுக்கு வரோம். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தலைமை நீதிபதிகள் மற்றும் இதர நீதிபதிகள், அரசின் தலைமை வழக்குரைஞர். ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்? மினிஸ்டர்ஸ் பார்த்தோம். பிஎம், மினிஸ்டர்ஸ், மற்ற மினிஸ்டர்ஸு. அடுத்து கவர்னரு. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வரும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். அடுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளர், அவரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். யார்? பிரைம் மினிஸ்டரு, ஆளுநர். அடுத்து கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஜட்ஜஸ்ஸு, மற்ற ஜட்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்திய தலைமை வழக்குரைஞர், அதுக்கப்புறம் இந்திய கணக்கு தணிக்கையாளர். அடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், ஒரு சீஃபு, அதுக்கப்புறம் 2 ஆணையர்கள். 1+2 ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? தேர்தல் ஆணையர்கள். அதுக்கப்புறம் நாடுகளுக்கான தூதர்கள், உயர் ஆணையர்கள். இது மறந்துட்டு பாருங்கள். ஐயோ, யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், அதனுடைய யூபிஎஸ்சியோடைய தலைவர், அது கூட இருக்க உறுப்பினர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் தூதர்கள், உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து சொல்லாமா? இப்போ 1 2 3 போட்டுகிட்டே வருவேன், அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வருவீங்களாம். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறம் எல்லா மினிஸ்டர்ஸையும் பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனைப்படி நியமிக்கிறாரு. அடுத்து ஆளுநர். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரோம். ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, மற்ற ஜட்ஜஸ்ஸு, தலைமை வழக்குரைஞர், அதுக்கப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஒருத்தர். அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும் இல்லையா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் ப்ளஸ் ஒரு 2 பேர், தலைமை ஆணையர், இது 2 ஆணையர். அடுத்து யூபிஎஸ்சிலாம் நடக்கும் இல்லையா? அந்த எக்ஸாமுடைய மெம்பர்ஸு, அதனுடைய தலைவரையும் இவர் தான் நியமிக்கிறார். அதுக்கப்புறம் தூதர்கள், அவங்களையும் இவங்க தான் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, டைம் என்னாச்சு? 20 minutes ஆச்சா? சரி, இன்றைக்கி இது போதுமா? 2 பேஜா? ஒரு பேஜ் தான் முடிச்சிருக்கேனா? சரி, ஓகே போதும்னு தோணுது. சரி, ஓகே, நம்ம ரிவைஸ் பண்ண போயிடலாமா? ஓகே, ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, 10 மினிட்ஸில் கடன்னு ஓடிடணும். அடுத்த நம்மளுடைய அரசியலமைப்பை யூஎஸ்ஏட்ட இருந்து தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னா நம்ம அதனுடைய மாடல் வச்சு எடுத்திருக்கோம். 1946 வந்து அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒன்று ரெடி பண்ணி அவங்க வந்து சொல்லி தான் நம்ம 1946 டிசம்பர் அந்த வருஷத்துடைய கடைசியில் டிசம்பர் 9 நம்ம ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறோம். அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், ஒரு பலுச்சிஸ்தான், 3 முதன்மை ஆணையர்கள் செலக்ட் ஆகிருக்காங்க. ஒரு இந்த டேட்டா ஒன்று சொல்கிறேன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மொத்தமாக எத்தனை பேர்? 389 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள்லாம் வந்து இதுக்கு ஓட் பண்ணலாம். அந்த மாதிரி 211 பேர் தான் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த 1946 டிசம்பர் 9 ஒரு முதற்கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் 284ன்னு நினைக்கிறேன். அவங்க அத்தனை பேர் தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பேர் தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அந்த ஜஸ்ட் ஃபார் டீச்சிங் அந்த சார்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் நடந்துள்ள தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறமேட்டுக்கு ராஜேந்திர பிரசாத்தையும் அவங்கள வந்து தலைவராகவும் ஹெச்சி முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரியை துணைத் தலைவராகவும் போட்டிருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து 11 செஷன்ஸாக 166 நாட்கள் நடந்துச்சான். 2473 திருத்தங்கள் நடைபெற்றுச்சான். இந்த சட்ட வரைவு குழு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணாங்க. B.R. அம்பேத்கர் தான் அதனுடைய தலைவர். ஓகேவா? இந்த நம்ம சட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. அடுத்து இது பாருங்கள், 1949 நவம்பர் 26 தான் இதை ஏற்றுக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 26 தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? இது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இவங்க தான் வந்து இத்தாலி மொழியில் நமக்கு இதை எழுதி கொடுத்தாங்க, கைப்பட எழுதி கொடுத்தாங்க. சட்டத்தின் கூறுகள், இது வந்து எழுதப்பட்ட நீளமானது, நெகிழும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கூறுது, சமயசார்பற்றத்தை இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக்குகிறது. ஓகேவா? இது வந்து ஓட் பண்ணுறாங்க. 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஓட் பண்ணலான்னு சொல்லுது. அடுத்து முகவுரைங்கிறது ப்ரையாம்பிள், அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்கிறாங்க. 1947 ஜான் 22 நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னது ப்ரையாம்பிள்? 1947 ஜனவரி 22 அதில் தான் நம்மளுடைய முகவுரையை ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? 46 47 சரி. நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்து மூலியமாக தான் இந்த முகவுரை வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1976 42வது சட்டத்திருத்தின்படி ஒரு முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சமத்துவம், சமதர்ம, சமயசார்பற்ற, சோஷியலிஸ்டிக், இன்டெகிரிட்டி, செக்யூலரிசம் இந்த 3 வார்த்தையை வந்து இதில் சேர்த்துருப்பாங்க. சரியா? அடுத்து 1788 ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை வந்து நம்ம முகவுரையில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். அடுத்து சிவிஸுங்கிற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கான அர்த்தம் நகர அரசில் வசிப்பவர். இந்த குடியுரிமை வந்து நமக்கு பகுதி 2 இருக்குது, 5லிருந்து 11 வரைக்கும் இருக்குது. இதான் 1955 வந்து மாற்றம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 9 முறை ஆக்சுவலாக திருத்தியிருக்காங்க. இதில் 8 முறைன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு டைம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 9 முறை இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம குடியுரிமை பெறுதல் வந்து 5 வகையில், இழத்தல் வந்து 3 வகையில் இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஓகேவா? நம்மளது அது வந்து பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமை, பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 அடிப்படை உரிமை. 12லிருந்து 35 வரைக்கும் இருக்குது. இது எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதெல்லாம் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து டிபிஎஸ்பி வந்து நமக்கு பார்ட் 4 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது.
அடுத்து இது வந்து கடமைகள். இது வந்து யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி மூலயமா அவங்க பரிந்துரை பண்ணி தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. மொத்தமாக 11 இருக்கும். ஓகேவா? அடுத்து மத்திய மாநில உறவுகள் 7வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு. 97 இருந்துச்சு ஃபஸ்ட்டு மத்திய பட்டியலில், அதுக்கப்புறம் 100 ஆக்கிட்டாங்க. மாநில பட்டியலில் 66 இருந்துச்சு, 61 இருந்துச்சு, இப்போ 66 ஆக்கிட்டாங்க. கரெக்டாக தான் எழுதுகிறேன்னா? அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் அதில் 47 இருக்கான். ஓகே, அடுத்து இது ஒன்று மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 97, 61, 52ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 100, 66, 42ன்னு மாற்றிட்டாங்க. அந்த 5 துறைகள் என்னென்ன அப்படின்னா கல்வி, காடு, எடை மற்றும் அளவு, பறவை, விலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அமைப்புகள். அந்த அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி அதிகாரம், நீதி நிர்வாகம். ஓகேவா? இது பார்த்துக்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் வந்து ராஜமன்னார் கமிட்டி பார்த்துச்சு. அலுவலக மொழிகள் வந்து பார்ட் 17 343லேருந்து 351 வரை 22 மொழிகள் இது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 2004 நம்மளுடைய தமிழ் வந்து செம்மொழியாக மாறுனுச்சு. சமஸ்கிருதம் 2005, தெலுங்குல 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அவசர கால சட்டம் வந்து 352, 356, 360. சட்ட திருத்தம் வந்து பகுதி 20லேருந்து 368 மூலயமா நம்ம மாற்றிக்கலாம். அரசியல் அமைப்பின் 42 வந்து குறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. 42வது சட்ட திருத்தம். அடுத்து இன்னும் 2 குழுக்கள். என் வெங்கடாச்சலய்யா குழு வந்து 2000 வந்து தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைச்சுது. ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட MN பூஞ்சிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது எதுக்கு அப்படின்னா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தை ஆராயறதுக்காக. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓகே, முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தடுமாறி தான் சொல்லியிருக்கேன், ஐம் சாரி. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று குரூப் 4ல் கேட்ட கொஷின்னு 2022 இருந்தது. இங்கே பாருங்கள். சர்க்காரியா ஆணையம், ராஜமன்னார் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு. இதில் ராஜமன்னார் கமிட்டி தான் நம்ம பார்த்தோம். ராஜமன்னார் கமிட்டி எதை சார்ந்தது அப்படின்னா யார் வந்து கொண்டு வந்தான்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. மீதி இருக்கிறதையும் ஒரு டைம் அப்படியே பார்த்துடலாமா? சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம், ஆனந்தபூர் ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். ஓகேவா? ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம். பொம்மை தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம். அப்போது இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான். சர்க்காரியா ஆணையம் வந்து மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கம், அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலி தளம், பொம்மை தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம். இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கொஷின் பார்க்கலாம். டிபிஎஸ்பி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். அறிவுறுத்தல் செயற்கருவி 1935. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டிபிஎஸ்பி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெசம்பிள்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1935. which is incorrectly matched. இந்த கொஷின் பாருங்கள். Article 14 equality before law. Article 17 equality of opportunity in matters of public employment. Article 21A வந்து right to elementary education. Article 26 வந்து freedom to manage religious affairs.
இதில் இன்கரெக்ட்லி பேட் வந்து ஆர்டிகல் 17 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிகல் 16 வரணும். தமிழில் ஒரு டைம் பார்த்தலாமா? அரசியல் அமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கரெக்டு. இது ஆர்டிக்கல் 16 வரணும். பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு. 17 தீண்டாமையை ஒழித்தல். அரசியல் அமைப்பு பிரிவு 20A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. அரசியல் அமைப்பு 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேவா? ஓகே, 30 minutes பார்த்துருக்கோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், சாரி கைஸ். அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது நம்ம ஒரு டிஸ்கஷனாக தான் கொண்டு போகிறோம். ஸோ எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். நம்ம சும்மா 5 பாயிண்ட் படித்தா கூட போதும், ஆனால் டெய்லியும் படிக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் நான் ஸ்லோவாக படிக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் படிக்கிறேன். உங்களவுக்கு என்னால் எஃபோர்ட் போட முடியுமான்னு தெரில, ஆனால் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறேன், அவ்வளோதான். எனக்கு கிடைக்கிற டைமில் நான் படிக்கிறேன். ஸோ அதை உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் படிக்கிறது. ஓகே, மேக்ஸ்க்கு மட்டும் நான் அந்த வரண்டா ரேஸில் ஒரு சார் நடத்துகிறாங்க, ஒரு லைவ் கொண்டு போகிறாங்க, சுப்பாராஜா சார்னு சொல்லிட்டு. அவரோட லைவ் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் பார்க்குறீங்களோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாகவே நல்லா இருக்குது. அவரோட எனர்ஜியே வேறு லெவலில் இருக்குது. அந்த எனர்ஜியே நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போகுது. சூப்பராக இருக்குதுப்பா அவங்களோட கிளாஸு, நல்லா இருக்குது. நம்மளும் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு 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 உத்வேகம் வந்துடுது அப்போவே. சரியா? ஓகே, சரி, நாளைக்கு பார்க்கலாமா? இன்றைக்கி தமிழ்லேயும் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் லேட்டாக தான் வரும். சாரி, என்னால் வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இனிமேல் நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறோம். 5 days முடிச்சிட்டோம். எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியல, அவ்வளோ நாள் வரைக்கும் கொண்டு போகிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். நீங்களும் என் கூடவே படிச்சுட்டு வாங்க. நீங்கள் இதையே படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட வீடியோஸ் உங்களுடைய டைம் டேபிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. நான் வந்து இப்போ சும்மா அப்படியே லைட்டாக கொண்டு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.